சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதிப்படி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். படிக்கணுமா பிரதர்? 8 வரையும் படிங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இதுல முதல் வசனத்தை ஒரு தடவை படிங்க சத்தமா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். அடுத்தது 7 படிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நமக்கு நம்ம இந்த மாதம் மே மாசத்துக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் பாத்தீங்கன்னா 18:7 அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களா இருந்து அவர்கள் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இதுதான் இன்னைக்கு வாக்குத்தத்தம். இந்த இடத்துல 18வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல், அப்ப ஆண்டவர் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அங்க சொல்லும் பொழுது மனுஷனுக்கு ஜெபத்துல சோர்வு உண்டாகும் அப்படின்றத அவர் சொல்றாரு. அதனாலதான் சொல்றாரு, எப்பா சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அப்ப சோர்வு உண்டாகுன்னு சொல்றாரு. அப்ப சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னா எப்படி? முதல் ஜெபம் என்ன கேட்டீங்கன்னா, முத சோர்ந்து போகாம ஜெபிக்கணும்னா அது அந்நிய பாஷையில ஜெபிச்சா சோர்வு வராது. ஆரம்பத்துல அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த 15 நிமிஷத்தை நீங்க அப்படியே நீங்க ஆண்டருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட் ஃபுல்லா அதை எடுத்து ஆளுகை செய்ய ஆரம்பிப்பார். அதுதான் இன்னைக்கு இந்த அந்நிய பாஷையை குறித்து ஒரு சில காரியத்தை நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். சோ கர்த்தர் நல்லவர். அதனால மீட்டிங் ஸ்டார்ட் பண்றப்பயே நீங்க கலந்துக்கிறது நல்லது. எந்த நேரத்துல வேணாலும் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை உங்களை தொட்டு உங்களை சுகமாக்கிறோம். உங்க வாழ்க்கையை அப்படியே டோட்டலா எல்லாத்தையும் மாத்திரும். ஒரு விசை அப்படியே நல்லா உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சில காரியத்தை சொல்லிட்டு மறுபடியும் 15 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி. உங்க மைக்கை நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். ஹந்த நமோ ஷிகரபரி கபரபர கபரபர ஷலபரி
Rika Bali the Rika the Rima Shabarabali Balabari Bari Balabala Bari the Shabarabari Balabala Rabadi Aviana Ribo Shagara Manning of Paribo Shaba Lira Bari Balabala Bari Bari the Gari the Gadira Galarima the Rishara Dira Badirba Riga the Rita Galarima the Riba Balabala Bariba Baba Bariga Rigala Ragada Riga Diriga Rigama Dira Maliba Barabari Beri Shabaraba Jagagadari Gadira Gadari Badaraba Bala Bari Garigadarima Jagada Dagara Diragadari Shara Dira Gadira Bali Rabala Bari Bala Bari Garigara Madira Gadira Balira Baribara Shabala Bala Bali Garigara Barabara Madira Madira Shigabala Rabala Rabba Shibala Rabale Bala Riga Dari Gadi Dira Gadariga Darishara Dira Diramali Bala Rabari Bala Diragala Rabala Rabashabari Baragari Barabashabari Bala Rima Rabo Dira Dari Balagala Bala Bariba Dari Shara Baga Dirima Gadira Diriga Darishara Dira Bala Bari Barabara Shagadaram Baragadira Magadiri Bala Bari Bagari Dari Gadira Bagada Diragadara Diramari Bashabari Bala Bari Rabashabara Shagadara Dira Babari Bashagara Bari Gadari Badira Balishara Dira Gadira Bala Gari Shabara Shabara Shagadara Dira Dira Gadari Shabara Bariba Ragava Shagara Shagadara Dira Bari Shara Dira Bala Bari Shagara Bari Galarabala Ribadara Diro Baragada Dari Madira Pashima Bariba Ibora Raga Diragalara Dari Diragalari Bali Riga Bari Riga Balaraga Dirishara Dira Badira Balira Barabala Shagadara Dari Bagadara Dira Bala Le Rada Lora Boshadari Bekana Gada Dagade Bekana Gada Dula Boshanda Raga Baga Liri Amakade Rebeka Dagara La Boshanda Raga de Beka Dula Boshada Dagara Le Brabada Dagara Le Bragada Dagara Le Bara de Reka Balaka de Gemana Kaduda Mosha de Reba Kaduda Boda Ragala Dagara Le Bre Bada Kabana Gada Kabana Gada Le
Rabadula Boshadi Ribini Mana Kadada Badalaga Dalagara Lebadada Gada Rabadana Gada Lebadada Gada Rabadana Gada Dalabada Dagada Dalagada Dakasada Ralabada Dagara Lebakada Gada Dalabada Ribina Gada Libada Gada Laba Shagadara Ribadada Gada Liba Shakadini Managada Ribalagada Gadudala Boshada Ribanagada Ribanagada Ragadara Libaragadida Biri Balakadura Boda Rabada Gada Shadura Managada Ribanagada Libana Handura Boshadu Ribini Mana Gaduda Labara Leka Dodro Le Shogoduri Balabaha Labro Sheke Bahandara Boshadi Ribalabara Lebra Kataraba Lekra Boshada Reba Rete Teke Makadadaga Lebo Hadura Bosha Budiri Bahandara Bodaria Leba Shadara Badiri Kabadadaga Leba Dadaga Leba Dadaga Lima Gabadi Kabanagada Lima Gabadadaga Rabu Dadi Bika Dadaga Thank you. Shaga bagara bari boli roga dira bari mashagara dira bagari dira gabada dira gatariga Chandra bali bala 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 bari 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 bala bali bari 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 bara riga dari daga ragati mari made gari gatira badire riba shagara bala bala gara badira mashagara gatira badi riba gatara shimbola bori bo shibola bori boli bo dara diri bala galbari bala bala gara bari bari gari bari gala bala bari bari mashagala barada Tabo daro baragadiri magadiri diragala ragadiba shabala bal bibalaro diragadala boli bari bari baragadiri bala bali bari karibara karabara bashabari bala barabala shagadara diragadira bala magari shibali rabadi bolari bala robagadari diga bala robagadira gadari madira bashbara bara bara bala ba shagadiri gadari gadira 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 dira dira bala bari 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 gala bala bala gababa barama gari mara bariga daro doni gadira galari magadari bashbara bala 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 baraba Shagamara baraga bala bala bali rishara di rabagadi ragadira diragala rigade bala ragamagada diramagadi bala ribadira badi bari badi bala galla bagara bara bashagara bala bala bariba simora go diri dari dari bala rashna bagadari la rada diraga dari 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 tagala gadi gali bola rabba shabara bali bala 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 Dimashika bagara Lebreka diri gadi Badadaka bala ribori bala ragamori bagari baba Nama Shagudadaba Lebe Kadara Le Raga Raga Darabo Sake Bakadada Le Brada Dalabo Shadara Badadaga Dadabara Lebro Shidiri Bini Mana Kadura Bodaria Lahandara Le Rekaba Nakadura Bodari Kabalagadara Shehantara Baudadi Kabanagadara Le Baradara Kabulaha Le Rodo Shoko Mono Guduri Bili Banagadara Lama Shaka Dere Thank you, Holy Spirit. நல்லா கவனமா கேளுங்க. மறுபடியும் 18வது அதிகாரத்துல முதல் வசனத்தை யாராவது படிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆமென். ஓகே, சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது இன்னொரு கேள்வி நம்ம வைக்கலாம். 7வது வசனத்தை படிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென். இந்த இடத்துல சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறது ஒரு பாயிண்ட். இரவும் பகலும் ஜெபிக்க முடியும், கூப்பிட முடியும். கூப்பிடு, இரவும் பகலும் கூப்பிடுறது. அப்ப சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னா அந்நிய பாஷையில நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபிக்கணும். அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதுனா அது சோர்வு வராது. அடுத்தது இரவும் பகலும் கூப்பிடுறதுன்னா என்ன? அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வசனத்தை பாத்தீங்கன்னா அங்க ஒரு குருடன் அங்க பாத்தீங்கன்னா 37வது வசனத்தை 37, 38 யாராவது ஒருத்தவங்க படிங்க. நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென். இங்க பாக்குறேன்னா இரவும் பகலும் கூப்பிடுறது. உங்க வாழ்க்கையில சோர்ந்து பாகாம ஜெபிக்கணும்னா அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். இரவும் பகலும்
அதே போல காலையில எடுத்தவொடனே உங்க ஜெபம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காலை ஜெபம் எப்பயுமே உங்க காலையில வந்து துதியினால இருக்கணும். உங்க ஜெபம் துதியினால இருக்கணும். பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கு. துதியினால அப்படியே பிலிப்பியர் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணும். காலையில எந்திரிச்சுன்னா வந்து சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவரை துதிச்சிடணும். சூரியன் எட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி துதிச்சுட்டு அவரை மகிமைப்படுத்திட்டு ஜோபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப இங்க வந்து என்னன்னா, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், எனக்கும் பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு, சோர்வுகள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு, இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. ஊழியத்தின் நிமித்தம் ரெஸ்ட் இல்லாம ஊழியம் பண்றவங்க இருக்காங்க, வேலை பார்த்துட்டு ஊழியம் பண்றவங்க இருக்காங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டம், அந்த கூட்டத்துல வந்து ஏய் கொஞ்சம் பேசாம இருயா அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா என்னோட வலி எனக்கு தான் தெரியும், நான் எதுக்கு வெக்கப்படணும்னு சொல்லிட்டு இன்னும் அதிக சத்தத்தோட கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே. அப்படின்னா என்னது? உங்களுக்கு எனக்கும் ஒரு கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளுக்கு பேரு உயிருள்ள கடவுள். அவர் கேட்கும் கடவுள். அவருக்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாமே இருக்கு. கேட்கும் கடவுள். இன்னைக்கு நிறைய கடவுள் இருக்கு, கேட்காத கடவுள் இருக்கு. கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது. சோ இப்ப வந்து அப்ப அந்த கடவுள் வந்து நமக்காக உயிரவே கொடுத்தார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தின் உயிர் எங்க இருக்குன்னா ரத்தத்துல இருக்கு. ரத்தத்தை கொடுத்தாரு. எந்த கடவுள் உங்களுக்கு ரத்தத்தை கொடுத்தது? உங்க ரத்தத்தை தான் கேட்குது, மனுஷனால உண்டாக்கப்பட்ட கடவுள். அப்ப அவர் ரத்தத்தை கொடுத்தது ஒரே ஒரு தெய்வம், அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான், ஆதியிலே வார்த்தையா இருந்த ஒரே ஒரு தெய்வம் தான். இன்னைக்கு அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டா நீ மோட்சம் அடைவர், முக்தி அடைவர், விடுதலை அடைவர். இந்த மீட்டிங்ல ஆரம்பத்துல இருந்தே தேவனுடைய வார்த்தை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனே, இயேசுவே, இயேசுவேன்னு கூப்பிட்டு பாரு. இரவு மகளும் நோக்கி கூப்பிட்டு பாரு. அங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்க அலட்டிக்கிறாங்க. அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன் ஒருத்தன். ஆனா தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அந்த அநியாயக்காரனே வந்து நீதி செய்யும்படியாக அந்த விதவைக்கு இறங்குறானா. உயிருள்ள தெய்வம், அவர் நம்ம மேல நல்ல மதிப்பு வச்சிருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு. அவரை நோக்கி நீ கூப்பிட்டு பாரு. நிச்சயமா உன் வியாதியில இருந்தாலும், கேன்சர் வியாதியா இருந்தாலும் சொல்லு, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் சொல்லு, அது வந்து தொல்லையா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், சில மனிதர்கள் கொலை செய்யும்படியாக, சில மனிதர்கள் நம்ம தூசிக்கும்படியாக, சில மனிதர்கள் மூலமா நமக்கு ரொம்ப மன உளைச்சல் பிரச்சனையா இருக்கலாம். நிச்சயமா நான் சொல்றேன், அவரை நோக்கி கூப்பிடுறேன், உங்களுக்கு எனக்கும் நிச்சயமா விடுதலை உண்டு. அங்க சொல்லப்பட்டிருக்கு. 7 மறுபடியும் படிங்க, 7வது வசனத்தை படிங்க. அந்தபடியே படிங்க தங்கச்சி. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த இடத்துல நீங்க கேள்விக்கலாம், அது என்ன பாஸ்டர் நீடிய பொறுமை? ஐயோ என்னால தாங்க முடியல, தொல்லை தாங்க முடியல, ஐயோ எனக்கு எப்ப நியாயம் கிடைக்கும்? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கோர்ட்ல தான் ஒரு கேஸ நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிவில் கேஸ்னா 15 வருஷம் 20 வருஷம் போட்டவன் செத்தே போயிடுவான். சில கேஸ்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா வந்து சட்ட போராட்டம், பென்ஷனுக்காக போராடிட்டு இருக்கோம், அது பாத்தீங்கன்னா 8-9 வருஷம் ஆயிடுச்சு. ஜட்ஜ்மெண்ட் எழுதியும் இன்னும் வந்து அதை செயல்படுத்தாம இருக்கிறாங்க, சோம்பேறியா இருக்கிறாங்க. ஆனா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நீடிய பொறுமைனா என்ன கேட்டீங்கன்னா, சரியான நேரம். நான் சொல்றேன், என் அன்பு தங்கச்சி, என் அன்பு சகோதர சகோதரிகளா, என் அன்பு தேவனுடைய குடும்பமே, சரியான நேரம்னா எப்பன்னு நீங்க கேட்கலாம். இந்த மாதத்துக்குள்ள, 2-3 மாதத்துக்குள்ள எல்லாமே ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து, அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த நீதி செலுத்துவார். நமக்கு விரோதமாய் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. அப்படி நமக்கு விரோதமாக எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய ஜனங்களை வந்து அவர் விட்டு வைக்கிறார். தெய்வம்ல உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறார், உன்னை உள்ளங்கையில பொறிச்சு வச்சிருக்கிறார், உன்னை கண்ணுக்குள்ள அவர் வச்சிருக்கிறார். நிச்சயமா நான் சொல்றேன், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறார், நீதி செய்ய போறார். செய்யறது மட்டும் இல்லாம அதற்குரிய தண்டனைய கொடுக்க போறார். ஏன்னா இந்த மனுஷங்க தெய்வம் இல்லையோ, கடவுள் கிடையாது, கர்த்தர் எங்கிட்டு அவர் ரட்சிக்க போறாரு, அவருக்கு என்ன வல்லமை இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், செப்பனியா 3:13 அவங்க சொல்றாரு, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. யாராவது எடுத்துங்க படிங்க, செப்பனியா 3:17. இதுவும் இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் தான். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு அவர் உன் நடுவுல தான் இருக்காரு, சகோதரியே உன் நடுவுல இருக்கிறார். அவர் என்ன கண்டும் காணாத மாதிரி கிடையாது, உன் நடுவுல தான் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர்.
எப்பேற்பட்ட வியாதியை ஜெயிக்கவர், வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கவர், எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்து, சிக்கல்ல இருந்து, கோர்ட்டு கேஸ் வழக்கு எல்லாத்துல இருந்து அவர் ரட்சிப்பார். அவர் உன்னை பார்த்து சந்தோஷப்படுறார். நாம சந்தோஷமா இருக்கணுன்றதுதான் அவருடைய விருப்பம். நிச்சயமா சொல்றேன், இந்த துக்கம், இந்த மன கிளேசம், இந்த போராட்டம் போகும். அப்ப என்ன பாஸ்டர் நான் பண்றது? சோர்ந்து பார்க்காமல் அந்நிய பாசல ஜெபம் பண்ணு இன்னையில இருந்து. அடுத்து இரவும் பகலும் இந்த காரியத்துக்காக இரவும் பகலும் கூப்பிடுறதுன்னா எப்படி? ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. லூக்கா 18:7 18:7 அந்த வாக்குத்தத்தம். அடுத்து செப்பானியா 3:17 இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி இன்னையில இருந்து அப்படியே தொடர்ந்து 30-27 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. நிச்சயமா அது நடக்கும். எனக்கு அன்பானங்களே, வெறும் அந்நிய பாசன்றது ஏதோ லபலபான்னு கத்துறது மட்டும் கிடையாது. அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்நிய பாஷை என்பது அது கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. சங்கீதம் 68:18 தேவன் நமக்குள்ள வாசம் பண்றதுக்கு ஒரு அடையாளமாவே அந்நிய பாஷையை வரங்களை பெற்றுக்கொண்டாரு நாங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்நிய பாஷைன்றது என்ன? எத்தனை வருஷமா அவங்க ஊழியத்துல பிரேக் த்ரூ இல்லையா? நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது பிரேக் த்ரூ உண்டா? எத்தனை வருஷமா ஊழியத்துல எழுப்புதல் இல்ல, சபையில ஒரு எழுப்புதல் இல்ல, மாற்றங்கள் இல்ல. நான் சொல்றேன், நீங்க அந்நிய பாஷையில நீங்க ஜெபிச்சு பாருங்க. உங்க சபையில சின்னவன் 1000 சிறுவன் பலத்த ஜாதியமாக்கி கர்த்தர் அதை செய்வார். ஆண்டவர் இந்த வாரத்துல என்கிட்ட பேசணும். இதனால் வரையும் திறக்காத கதவுகள் திறக்கும். இதனால் வரையும் வராத அழைப்புகள் தூரத்துல இருந்து வர ஆரம்பிக்கும். அது இன்கம்பேரபிள். அதாவது அளவிட முடியாத ஒரு வல்லமையை கட்டவிழ்க்கக்கூடியது, அது வெளிப்படுத்தக்கூடியது. அந்நிய பாஷை என்பது முக்கியமான ஒரு காரியம். நீ ஜெபிக்கிறது கிடையாது. அந்நிய பாஷை என்பது இன்னைக்கு நிறைய பேர் பல தப்பான ஜெபங்களை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல தப்பான நிறைய நம்ம வசனமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தனை மன்னிக்கதான் சொல்றாரு. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, மன்னிச்சுட்டு அவங்க கூட அவங்க கூட என்ன ஆவாங்கன்னா மிங்கிள் ஆயிரும். அது தப்பு. அவங்களால பிரச்சனை வரும். நிறைய வசனங்களை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிலவங்க பாருங்க, ஐயோ தவறான ஜெபத்தினாலதான் தவறான காரியங்கள். நம்ம நிறைய தவறான ஜெபத்தினாலதான் சபையில எழுப்புதல் நடக்க மாட்டேங்குது. நிறைய தவறான ஜெபத்தினாலதான் சில வியாதிகள் சுகமாகும். எனக்கு அன்பான மனுஷங்க குறைவு உள்ளவங்க. அவங்க தப்பா எல்லா நேரத்துலயும் நல்லா ஜெபிக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில தப்பான காரியத்தை இது பண்ணிடுவாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதுனா நீ ஜெபிக்கிறது கிடையாது. உனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவரை ஜெபிக்க வைப்பது. அந்த ஜெபம் 100% அது 100% கரெக்டா இருக்கும். அடுத்தது போராட்டங்கள் மாறும், திருமண தடைகள் உடையும். ஆவியில ஜெபிக்க முடியாது. ஆவியில ஜெபிக்கும் பொழுது உனக்குள்ள இருந்து ஆவியானவர் உனக்கு பலவீனத்தை அப்படியே நீக்கி போட்டுருவாரு. உங்களுக்குள்ள இருந்து அந்நிய பாஷையில அவர் ஜெபிக்கிறதுனால சில நேரங்கள் நம்ம அறிக்கையிடாத பாவங்களை கூட அவர் அறிக்கையிட்டு ஜெபத்தை அதை அப்படியே கேன்சல் பண்ணிடுவார். அக்கிரமத்தை வீடுகளையும் கேன்சல் பண்ணிடுவார். இந்த அக்கிரம வீடுகள் நிமித்தமாக வந்த வியாதிகள் சுகமா. சில நேரங்களை பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருந்து அவர் ரத்தத்தை உரிமை பாராட்டி ஆவியானவரை எல்லா சாபங்களையும் உடைச்சிருவாரு. அந்நிய பாஷை ஜெபம் இதெல்லாம் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாக்கும். உங்க ஊழியத்திலும் சரி, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க பர்சனல் லைஃப்ல எல்லா பகுதியும் அந்நிய பாஷை விசுவாசத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஜெபம். உங்களை அந்நிய பாஷை பாத்தீங்கன்னா அவங்கள என்ன சொல்லுங்க, தேவனை உங்களையும் அது இணைக்குது. அவங்களை பிரிக்க முடியாத நிலைமைக்கு அதை கொண்டு வந்துடும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லா புரிஞ்சுக்கணும், அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதுனா நீ இல்ல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவரை தேவாதி தேவனை நீங்க ஜெபிக்க வைக்கிறது 100% எனக்கு அன்பான இதோ ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் 15 நிமிஷம் நம்ம அந்நிய பாஷை தான் ஜெபிக்க போறோம். என்னை விட்டா கூட இந்த நாள் ஃபுல்லா அப்படியே ஜெபிச்சிடலாம் போதும். நீ வருகிற நாட்கள்ல நம்ம இன்னும் பாத்தீங்கன்னா மெசேஜ் ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அப்படியே அந்நிய பாஷையிலே துதிப்போம், வசனங்களை அப்படியே கன்ஃபர்ஸ் பண்ணுவோம். நீ வருகிற நாட்கள்ல அரை மணி நேரம் நான் ஸ்டாப்பா அந்நிய பாஷை, அரை மணி நேரம் அப்படியே துதி தேவனுடைய வார்த்தையை கன்ஃபர்ஸ் பண்ணுவோம், அந்நிய பாஷையில ஜெபிப்போம். அரை மணி நேரம் வார்த்தை இனிமேல் வர நாட்கள் அப்படிதான் நம்ம செய்ய போறோம். அவர் இன்னைக்கு இந்த மாசத்துக்கு மே மாசத்துக்குரிய வாக்குத்தத்தம். அப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீங்க தேவனால் தெரிந்து கொள்ள நீடிய பொறுமை உள்ளவர்களா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இதோ நியாயம் செய்ய முடியாது. கர்த்தருடைய வல்லக்கரம் இறங்கியிருக்கு தங்கச்சி, அன்பு சகோதரா. சீக்கிரத்தை அவளுக்கு நியாயம். அங்க பாருங்க, நீடிய பொறுமை. சீக்கிரமா இந்த மாதத்துல ஏன் ஒரு 10 நாள்ல நாளைக்கு கூட நடக்கலாம். சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லப்படுறது. அதே போல என் அன்பு சகோதரா சகோதரியே, இதோ உன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர்.
நடுவுல தான் இருக்கிறார். இதோ எந்த இடத்துல அவருடைய வல்லமை விளங்க போகுது, எந்த இடத்துல ரட்சிக்கப்படாதபடிக்கு இருக்கியோ, வறுமையில சரி, குடும்ப பிரச்சனையில சரி, ஊழியத்துல சரி, எங்க ரட்சிப்பு இதோ கர்த்தருடைய ரட்சிப்பு விளங்கும். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழிகிறார். இரவு பகல் ஒரு பிரச்சனை வரும்பொழுது முதல் இடத்துல ஊழியக்காரருக்கு போன் பண்ணாதீங்க, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கு, நான் ஃபேஸ் பண்ண போறேன், என்னோட கூட வாங்க, இதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஆலோசனை பண்ண சொல்லி ஒரு சின்னதா ஒரு செகண்ட் ஒரு சின்னதா ஒரு வார்த்தை ஆண்டட்ட சொல்லுங்க. நிச்சயமா ஆண்டவர் நிச்சயமா அதை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்யும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தாவீதின் குமாரனே, உங்களுடைய வார்த்தையின்படி இறங்குகிறதுக்கா தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் தொடர்ந்து 7 நாள் ஸ்பைனல் கடை எலும்பு உடைஞ்சி நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருந்தார். லூகாஸ் சேகர், அவர் படுத்த படுக்கையா இருந்தார். அவங்க ஒய்ஃப் அப்படியே படுத்த படுக்கையா, அவங்க ஒய்ஃப் தொடர்ந்து காலையில 8ல இருந்து 9, 10, 11, 12 4 மணி நேரம் தொடர்ந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 6 நாள் தொடர்ந்து அன்னை பாஸ்ல 4 மணி நேரம் ஜெபிச்சார். ஆஸ்பத்திரிக்கு போகவே இல்லை, பணம் இல்லை. கரெக்டா சண்டே மார்னிங், இயர்லி மார்னிங் அந்த பிரேயரை ஸ்டார்ட் பண்ணும்போது உடைந்து போன எலும்பு டக்கு 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 டக்குன்னு ஒட்ட ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு அவர் நடக்கல. அவரு பல மணி நேரம் அவங்க ஒய்ஃப் அவங்க அந்நிய பாஷை பேசும்பொழுது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சாப கட்டுகள் உடைக்கப்பட்டு குழந்தையே பிறக்காதன்னு இருந்து அவங்களுக்கு குழந்தையோட அவங்க சாட்சி சொல்றோம். எனக்கு அன்பானவர்களுக்கு இதோ தேவன் நமக்கு பட்சபாதம் இல்லாத தெய்வம். இதோ நம்ம வாய்களை திறந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானரை பேசும்படியாக, ஜெபிக்கும்படியாக, துதிக்கும்படியாக நம்ம இப்ப விட்டு கொடுப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த இடத்துல பரிசுத்தாவியை பெறாதவங்க அண்டர் இந்த வார்த்தையை சொல்லும்போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வார்களா? வாய்களை திறந்து இன்னும் ஒரு 15 நிமிஷம் நான் ஜெபிக்க போறேன். நல்ல வாயில திறந்து சேப்ரா, உங்களுக்கு தெரியாது, வாயில திறந்து உங்களுக்கு ஆவியாரை நீங்க பேச வைக்கும் பொழுது நீங்க பாப்பீங்க. நடக்காத காரியங்கள் நடக்கும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். நல்லா அவங்க மைக்க அன்மீட் பண்ணிட்டு அப்படியே பண்ணுங்க. வல்ல நாமத்துல எல்லா திருமண தடைகள் உடைவதாக, இயேசுவின் வல்ல நாமத்திலே வியாதியின் உடைக்கப்படுவதாக, வியாதி மரணத்தோட கூறு உடைக்கப்படுகிறது, வியாதியின் கூறு உடைக்கப்படுகிறது. எல்லாம் மாறுகிறது. டாக்டரால கண்டுபிடிக்க முடியாத வியாதி, அசுத்த ஆவிகள் இயேசுவின் வல்ல நாமத்திலே 24 மணி நேரத்துக்கு அலர்ஜி எல்லாம் மாறுகிறது, வியாதிகள் மாறுகிறது. இயேசுவின் வல்ல நாமத்திற்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சரியான நேரத்தில் ஜூலைக்குள்ள நல்ல அலைன்ஸ் கட்டத்து சித்தமான அலைன்ஸ் எல்லாம் செட் ஆகி அப்பா இங்க இருக்கிறவங்க எனக்கு பத்திரிக்கை கொடுக்கப்பட்டதுக்காக, கல்யாண சாப்பாடு போறதுக்காக, எல்லா திரும்ப கடைகள் முடிகிறதுக்காக நன்றி. கொள்ளை நோய்கள் மறைக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் வல்ல நாமத்திலே வாதை இந்த கூடாரத்தை நீக்காது. இயேசுவின் வல்ல நாமத்திலே உங்களை நோக்கி இந்த ஜூம் மீட்டிங்ல உங்களை நோக்கி கூப்பிட்டாங்க. தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, இயேசுவே, இயேசுவே கூப்பிடு, கூப்பிடு, 7 தடவை இயேசுவே கூப்பிடு, இயேசுவே. சீக்கிரத்துல நியாயம் செய்யாமல் இருக்கிறோ, இதோ நியாயம் செய்ய கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதற்காக நன்றி. தூரமாக வெளித்துக் கொண்டு போங்க. இதோ உங்களுடைய ஆலயத்தை, சபையை கெடுக்க வருகிற எல்லா பொல்லாமையும் ஆண்டவரை கர்த்தர் எதிர்ப்பதற்காக நன்றி.
அப்படியே உங்க வியாதி எந்த வியாதி இருக்கா அந்த இடத்துல கைய வைங்க. இயேசுவின் வல்ல நாமத்தினால ரேமா நா சேகா அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்காங்க. தேவர பலமக்கா பாபா நிகதன மனக்கா பா ஓ பனித்துளியில சூரியன் பட்டது போல சூரியன் பட்ட பனித்துளி அப்படியே லோப்ரோ ஷோகோ ரோபோ ஷந்தரா லேப்ரா ஷாதா ரெபேகா பாலாகா டிபாலா கந்துரா பௌஷாதா ரகரா நேப்ரா டெலே பாகா டடலா கதா டெலே பௌஷாதா டகலா கரா பௌதரி பிகி கதடா நேப்ரா ஷெதே ரெபேலா கடுலா பௌஷந்தரா லேபா நாமா கதா டிகலா பௌஷாகா டிரிபிலா பௌதா ரெபேகலா துரா பௌஷாகதரா லேப்ரோ ஷெதே ரெபிலே பிகா டடா கடலே பௌகதா ரெகெலே பாஹந்தரா Lebra kadara baushaka dura baudari beka badana gade de beka nagadara. Lebra kadara kadula baushaka deria. La re de rebeka banaga duda bausha de beka nagada dagaba. Lebra dada kada de beka nagada dagara. Leba shadura bauda de banaga de rebeka nagaduda la bauda rebeka dagara. Lemana shadura bauda rebeka banaga de beka nagaduda lauduria. Labra shada ragada rebe kabanagada shegadura bauda rebe shandura bauda rebe gada gada nemanaga lebre kabada lebra shekera lebre shederi bidiri gada le raba shagada ragada gara nemanagada ragada la shagada lagara lebra dada gada gada lebe kadura loro shogoduri ba shandara deria la andara le re de re beushe de ribi bana gadara bara la brosha da raga boda ribi kana hadara ne magadura boda ribi kada de kada daga ne bra de rebe kadara lebre shadura bosha de rebe kaboda rebe kabada gara ne mana gadara la rosha dura bana handara le broshe de ribi kala boda ribi gana gadara le re de rishe de ribi ana handara le boshe rula leko shoko duribi managadura baudaria lebra shadara baude rebeka banagadara loro shoduribi gadada garebe kadara loro shoko do managadara leba kodoria lebi kanaha le shuduribi managada lebra shadara gadara lebra shagadara gadara leko do shoko do ribi gadare gadara nema kandura baudari bikadara gadare bikadura nema duga rudiri bikadana lagar nebre shika badala gadada le krodo shoko robo dori bikadada le brushi diri biana handara la broshanta rakada radala kebiga nimara shaduri bahandara de lebere le brosheke bahandara bautari bikadada ebe kalabadara nema gadara yes lebre kabana gadara le rosha dori bikadada gadara nahandare de rebika badare lebre kadarala lebre kadura boshadaria le kramatare kamatareki leshatura boshadare kamakadare kederekul lebro shadare betere le karaba gadare bikadara debra dare reba kadura boshadure bikabadara lebro shatara kabadare bikandara nema kandura de kalabaro rebe kadura bodaria lebro shoko rodoria le mahandara bauda rebe kadura bosha kadara labra shadara bada rebe kadara le broko toro bosha kuda rebe kabadana ne magada ragadara la brokata rebe kadada kadade le bagadara le bro sheke bahada rebe kala handara le bro de rebe kadare de le bauda rebe kala le krama sheke bakadara labra kadara le brekudo ribi bana gadada nimra de ribe shidiri bikada labra gada rebe kabana gadara kaduria bahandara de lebe rebe kabadana rebe la gadada gadala labra dada kadada gada rebe kadana labri bidi ribana gaduri bolo shandura baudaria labro shedi ribana gadiria la sheke bahadura bauna manegadara lebro shedi
di ribi na handara dura lauduria bakadara la brode ribi kadada le re de ribi kadara badara gada riba gadara ni morosh di riba na gadu ribi la dara le roshe kiradala kape ni kadura mana de rele bekara lo rosho goro di ribi na gada de bekada nemre gada ragada Labre shakadula bosha da ragada da labra da da gada lebre shaturi beka da da lemeniga da rebeka da da kala da da ba shada da gada da la bada da le rada ragada la boria lebre shadura bauda da ka bada gara lebra da da labra bara shadara la bara o rosho duro lebre gada da la lebra da da Sidri bika da rabaga da da Shikaba da da ga da da ga da Lebra kada rabada Lebri kada rabada da ga da da ga da da Libra da da bausha kada ga da la bada raga da laga rabausha da rabada da ga da da ga da Nemana kadura bodi rebeka da da ga da da Labra da da ga ra debe rede rebe leke da raga da Labro shada raga devina dadagas. Lebra shada raga deka rada delibaga dadaga. Loro shogodu ribina managa dadaga. Lakra makatura batania. Lebre shitiria bata de gere bedada. Lebre de rebe de rebe kaba dadaga. Loro shodu ribina handara dada lagadi ribia. Lebrona handara de ribi lige ribala dura banagada. Lo bro shogoro dilibika lebrika da 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 raga lebrika da 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 lebri da raga da la bro shaka raba da da gara lebra da de rebika da lebre da loro shogo do raba la bakata rakada laga le raga lebra da da lebra da raga tere baka da Loro shogodora badada labra dada kara dada Loro shogodori biga dada lebre shadara dada le rashada rabadada labra dada rada dada rada Loro dori bika badada gada raka Lori bi shada daga 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 Lebra dada kabala gada gara Lebra shekara dada Le rada la kada rabada gada Le rada rada dada Kabla bla kre kabada gara Dobro to ribi kada dala gada rata Ere shada rada da kada ribi kada Loro de ribi ala hada da gara Le manasha de ribi kabuda da gada Lobuduru ya bahandara baushadara Lebrina hadura baudari bi lagadaria Loro diri bi dara diri bana handura Lebre diri bala kadura la diri balagada Lebri shadiri bi libana gadura baushata dagadada Lebre dadagara lebre kabana gadada Lare shoduria leri bili ganu handura re gadura baudari labadaga Lakra dala kaba daga dada. Lebre kabana Vera bada karamana Tura bakara Librida legre dara Rudiri bakadara Lebra Labra katara makadara Lebre kadara Lebrida rada dala Taduri gebaria lagri bika banaga daga Emega bada Labaga bada naga dada dalaga Labra shaka dalaga diri bika bada daga Lebro shidiri bili banaga daga Labre shaka dada laga daga
Eke bala gada da. Lebra kabada na gada da gada. Lebri gada da gada da gada. Labra usha gada da gada da gada. Leribia labada da gada. Lakada ra gada da gada. Labrudi mana gadu ribia la. Chaduri bana gadu dabada gana gada. Labre shada da gada da gada. Ni mara da da la gada gada. Shaduri kalaba ushada da kalaba. Di ribi lagada da gada. Nimana gadura lebre kada da gada. Lakada mana katula bausha gada la gada. Lebri la hadural. Lekra deli baushadara. Le ribi kalama handara. Lebro shidiri biana handura baushadara. Ragdle lekre ba shakuda ni manadere kele bekoduria lahada ribi kala. Lebro shantiria lari di ribina handara. Le rada daka badada garat. Murudi banaga dedi banaga da ribila gadara. Labra dada gara dala garati. Nimra da kere behinduru. Lebria shadura bala gada daga. Nemana gada gara. Labra deshentere lebre dere bika dadaga. Dobro shodre riba gada dagara. Abrodi shanahandere lebre shadrela. Lebra shako rogoduria. Lebroduria mana hantare rediri. Lebori shimene hende ligaria. Arudia lakaduri managedere. Lebra shadra la gradre shikra bano diria. Nema kruda. Lekre baushadra. Lebra da la badara. Lebra shadra lebre gabadara. Rebra da la gabada la baushaka rebra da lebre kadra. Loro shogorodi libini handara. Lori mahandara lebro. Le gabada daga. Labra kada raga de bekana gada. Lebre gada daga. Rekra la kada. Labra katurama katamana gada. Lakraba shakra diri balakada. Ekre bada. Lakraba daga. Yes, Lord. Yes, Lord. Shekre maka daral. Labra kada. Lura buduri banagada darega. Ekre balagada. ஆமென் ஆமென் ஆமென். ஒரே ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே பிரதர் உங்களுக்கு நடத்துவாரு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த மே மாசம் வெயில் ஜாஸ்தியா இருக்கும். மே ஜூன் இன்னும் ஒரு இந்த மாசம் கடைசிக்குள்ள பல தேசங்களுக்கு ஒரு வைரஸ், ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வைரஸ் வந்து பரவ போகுது. மரணத்துக்கு ஏதுவான வைரஸ் வந்து கட்டவிழ்க்கப்படுகிறது, அது பரவ போகுது. அப்ப தேவன் தன்னுடைய திரு குடும்பத்தை வந்து தன்னுடைய ரத்தத்தினால பாதுகாக்கிறார். இந்த நாட்கள்ல இந்த காரியத்துக்காக அது முக்கியமா வந்து ஐரோப்பா கண்டங்களை அதை தாக்கும். குளிர் பிரதேசங்கள் இருக்கக்கூடிய கண்டங்களை அதை தாக்கும். கேரளா, வயநாடு இப்படி மலை பிரதேசங்கள்ல குளிர் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த வைரஸ் வந்து அநேகரை தாக்கும். அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல், நிறைய பிசினஸ் ஸ்தலங்கள், இந்த மாதிரி பகுதியில வந்து கொள்ளையா இது வந்து கொள்ளை வியாதி மாதிரி ஒரு வைரஸ் தாக்க போகிறத ஆண்டு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. யாராவது ஒருத்தவங்க தன்னுடைய தேவன் இதன் மூலமா அவருடைய நாமம் மகிமைப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமாக சில மரணங்கள் வந்து அது தடுக்கப்படும். சபை பாதுகாக்கப்படணும், குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும். அதற்காக தேசிக்கு ரத்தத்தை கன்ஃபஸ் பண்ணி யாராவது ஒரே ஒரு நபர் மட்டும் ஆவியில ஏவப்பட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் மட்டும் இதற்காக ஜெபிக்கணும். ஆவியில ஏவப்பட்டவங்க 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசிட்டு தான் நீங்க ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்துலப்பா இந்த தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம். நீங்க உடைய பிள்ளைங்களுக்கு வெளிப்படுத்திருக்கீங்கப்பா. ஓ ரீபோ கோலோரோ சகலமோ கோலோரோ செல்லமே கேளரே ரீமா கோலோரோ சகல போலரே கேரமோ கோரோ செல்ல மோலரா கலபோ கோலோரோ ரீமா கேரபோ கோரோ செல்லமே கேளரே. குளிரப்பா இருக்கிற இடங்களில
அப்பா குளிர் தேசங்களும் அப்பா அந்த தேசம் முழுவதும் உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால எல்லா கொள்ளை நோய்களும் எங்க தேசத்தை விட்டு அப்பா அந்த அப்பா இயேசுவின் நாமத்தினால எங்க தேசத்தை விட்டு விலகும்படியா நான் செபிக்கிறோம். ஒருமனப்பட்டவர்களாய் அப்பா தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அப்பா நீர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அப்பா எல்லா கொள்ளை நோய்களும் இப்பொழுதே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால எங்க தேசத்தை விட்டு ஓ ரிபோகோலோரோ ஷகல்லமோ கோரோட்டல்லே மேக்கேலேரே ஓ ரிபாகாலமோ கோரோட்டல்லே மேக்கேரே செலரபோ கோலரோ. உடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறதற்காக நன்றி அப்பா. அப்பா இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்ப என்ற வார்த்தையின்படி எங்க தேசத்தை அப்பா இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளையும் நாங்க பிளஸ் பண்றோம் ஆண்டவரே. எந்த கொள்ளை நோய்களையும் அப்பா எங்க தேசம் அழிக்காதபடிக்கு நீங்க பாதுகாக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் இது நிமித்தம் மகிமைப்பட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. Thank you, sister. Brother, over to you, brother. கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். சஞ்சலத்தையும் தவிப்பையும் துரத்தும் துதி என்ற இந்த மாலை பொழுது இரவு பொழுதிலே உடைய சமூகத்திலே தேவன் கூட்டின தயவுக்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். இந்த நாள்ல கூட ஒரே ஒரு பாடலை நாங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி அதற்கு பிறகு ஒரு சில வேத வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் நானும் பிரதர் சேர்ந்து வியாதியஸ்தர்களுக்காக பிரச்சனைகளுக்காக கடன் பிரச்சனைகள் பலவித காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் ஒன்றை முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். சுகத்தை தருகிறவர் கர்த்தர், சுகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், பரிசுத்த ஆவியானவரே அந்த சுகத்தை கொடுக்கிறவர். உங்களுக்காக எனக்காக சிலுவையில மரித்தவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவர் அவருடைய தழும்புகளாலே கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறவர். We are just the postman. We just deliver the good news. நாங்கள் ஒரு தபால்காரரை போல அஞ்சல்காரரை போல உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையாகிய அந்த நல்ல சுவிசேஷத்தை உங்களுக்கு போதித்து அந்த வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமா இருக்கிறவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை கவனமாக நீங்கள் கேளுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. என சத்தியத்தை அறியாமல் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஏறெடுக்கிற எந்த ஜெபமும் தேவனுடைய சமூகத்திலே போவது கடினமானது, ஊரே கூட தாண்டாதது. வேத வசனத்தின் அடிப்படையில நான் சொல்றேன். சத்தியத்தை அறியாமல் நாம் எடுக்கிற ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்திலே போய் சேராது. இப்போ ஒரு புறஜாதியானாக இருந்து தேவனை அறியாத பிள்ளை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் என்றால் தேவன் அற்புதம் கொடுப்பார். ஆனால் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள், இயேசு எனக்காக சிலுவையில இரத்த சிந்தி மரிச்சு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று அறிந்த தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் சத்தியத்தின்படி சத்தியத்தை அறிகிற போதுதான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரே ஒரு பாடலை மெல்லாம் இணைந்து அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கரை துதித்து பாடி பிறகு நாங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்காக கடந்து போவோம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை தெரியாதவர்கள் இருப்பீர்கள் என்றால் என்னோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஃபாதர் பெர்க்மான்ஸ் எழுதின பாடல், அருமையான ஃபாதர் எழுதின பாடல்கள் தான். அவ்வியானவர் நம் மத்தியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையோட நீங்க ஆண்டுடைய சமூகத்துல தேவனை தேடி கர்த்தரை தேடி நீங்க வருவீர்கள் என்றால் கர்த்தர் அதை முற்றிலுமாக, எப்படி பெரிய பர்வதமாக இருந்தாலும் அதை சமபூமியாக்கி தரைமட்டமாக மாற்றி விடுவார் கர்த்தர். என் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா.
லேப்ரா ஷாக்கா தேலே பௌஷாந்தோரோ. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமோ. முன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமோ. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமோ. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கோர்கின்றேன் தினமோ. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. அடைக்கலமே புகலிடமே, அடைக்கலமே புகலிடமே. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. நாடி தேடி வரும் மனிதர்களை டாடி கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிட மாட்டீ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு இல்லத்தோடு. வலியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. வலியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை, எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமோ. லிபாஷனா ரபுதனகா, லிபாஷனா ரகுதா. நாடி தேடி வரும் மனிதர்களை டாடி கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை டாடி கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிட மாட்டீ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன்.
துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. ரேக்ரா ஷாத்தேரே மேகாலோ ஷெமேன ஹந்துரா பௌஷா திலேபே கனா ஹந்தரா. தகப்பனே, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி உம்மை துதித்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே ஆண்டவரே, சர்வலோகாதிபதி, நித்திய ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், மகிமையின் ஆவியானவர், எங்களுக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு எடுத்து 3ஆம் நாளில உயிர் தெழுந்து மீண்டும் எங்களுக்காக ராஜாதி ராஜாவாக திரும்ப வரப்போகிறவர், எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள எங்களை அழைத்து கொண்டு போவதற்கு எங்களை அழைத்து கொண்டு போகிறவர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. லெப்ரி கன்சோதோரி பிகனா ஹண்டூரியா. கர்த்தர், இந்த நாளிலும் எங்களோடு நீர் வார்த்தையை கொண்டு நீர் பேச போகிற கிருபை பொருந்தின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர், எங்களோடு நீர் பேசுவீராக. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, என்னென்ன கவலைகளோடு, பிரச்சனைகளோடு, வியாதியோடு, கஷ்டத்தோடு, கட்டுகளோடு, பிசாசின் பிடியினோடு, ஆண்டவரே கடன் பிரச்சனைகளோடு, கண்ணீரின் பள்ளத்தாக்குகளோடு, மரண பள்ளத்தாக்குகளோடு வந்திருந்தாலும் தேவனுடைய ஆவியானவர் இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகத்தை கொடுக்கிற தேவன். வார்த்தை சொல்லும், வேலைக்காரன் சொத்தமாவான் என்று சொன்ன அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி தேவனே நீர் ஆச்சரியப்பட்டீர். இந்த 100க்கு அதிபனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி போகலாம், உன் வேலைக்காரன் சொத்தமாயிருக்கிறான் என்று சொன்ன பொழுது கர்த்தர் நீர் பூரண சுகத்தை கொடுத்து, ஆண்டவரே நீர் இந்த வேலைக்காரனை சொத்தமாக்கினேன். அதே தேவன் அவர் நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவராய் இருக்கிறவர். சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் அப்பா, சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் பேசுவீர், கர்த்தர் பேசுவீர். அடியே நாங்கள் கேட்கிறோம் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் ஆண்டவரை அமர்ந்து கேட்கிறோம். ஓ லெப்ரே ஷந்தோ ரேகாலா பௌஷாதரியா. ஆண்டவரே, மலை பிரசங்கத்திலே நீர் அமர்ந்து திரளான ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தையை நீர் அறிவித்தது போல இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் வானம் உமது சிங்காசனத்துல நீர் அமர்ந்திருந்து எங்களுக்காக நீர் பிட்டு கொடுக்கிற உம்முடைய ஜீவாப்பமாகிய உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் பேசுவீர். ஆண்டவரே, வார்த்தைகளை பேசுகிற பொழுதே உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிற போகிற அந்த கிருபைக்காய் சோத்திரம். வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே வியாதிகள் மறைந்து போகிறதற்காய் சோத்திரம். வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே கர்த்தருடைய அபிஷேகம் உடைய பிள்ளைகள் மேல அக்கினியாய் இறங்குவதற்காய் சோத்திரம். வார்த்தைகளை பேசுகிற பொழுதே தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிற வேளையில தானே அந்த அக்கினியானது சத்ருவின் வல்லமைகளை சுட்டரித்து அவர்களை துரத்துகிற உம்முடைய வார்த்தைகளுக்காய் சோத்திரம். கர்த்தருடைய மகிமை வெளிரங்கமாகிற வேலைக்காக உமக்கு நன்றி. உடைய வேலை வந்ததப்பா, உடைய வேலை வந்ததப்பா. தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிற வேலை வந்து விட்டது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு 2-3 பேர் எல்லாம் அன்மியூட் பண்ணி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எதிர்பார்ப்போடு காத்திருங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென்.
ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மளோடு பேசுகிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. தயவு செய்து மத்தவங்க மியூட் போட்டுக்கோங்க. வசனத்தை வாசிக்க சொல்லும் போது நீங்க மியூட் எடுத்து வாசிங்க. வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், எதை கேட்பீர்களோ, அவருடைய நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்திலே நான் கேட்க வேண்டிய முறை என்று வேதத்துல நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி நாம் கேட்க வேண்டும், எந்த நாமத்திலே நாம் கேட்க வேண்டும், அதை கேட்பதின் மூலம் பிதாவினுடைய நாமம் குமாரனில் மகிமைப்படும்படியாக நாம் அதை கேட்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அவருடைய நாமத்தினாலே நாம் கேட்காத பொழுது, அவருடைய நாமத்தை உச்சரித்து நாம் கேட்காத பொழுது, நமக்கு அற்புதங்கள் அல்லது நமக்கு தேவையான காரியங்கள் சந்திக்கப்படுவது இயலாத ஒரு காரியம். இயேசு என்ற நாமத்தை சொல்லுகிற போதுதான், இயேசு என்ற நாமத்தை சொல்லி அந்த நாமத்தினாலே நீங்கள் கேட்கிற போதுதான் குமாரனில் பிதா மகிமைப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுடைய நாமத்தை சிலர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், இயேசுடைய நாமத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, இயேசுடைய நாமத்தை உச்சரிக்க மாட்டாங்க, இயேசுடைய நாமத்தை அன்பா இயேசுவே என்று சொல்லி கூப்பிட மாட்டாங்க, ஆண்டவரே என்று கூப்பிடுவாங்க. நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை நீ சொல்லி கூப்பிடு, என் நாமத்தினால்தான் பிசாசுகள் நடுங்கும், என் நாமத்தினால்தான் அந்த வியாதிகள் மண்டியிட்டு சரீரத்தை விட்டு வெளியேறும், என் நாமத்தினால்தான் கட்டுகள் உடைக்கப்படும், என் நாமத்தினால்தான் சத்துருடைய வல்லமைகள் முறியடிக்கப்படும், என் நாமத்திலே அவ்வளவு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 14வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய நாமத்திலே நாம் கேட்க வேண்டும் என்றால் நாம் எப்படி கேட்க வேண்டும் என்பதை குறித்து அந்த வசனம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. யோவான் 14:1 ஒருவர் வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஆமென். அவருடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிற பொழுது நாம் கலக்கத்தோடு பயத்தோடு கேட்கக்கூடாது. வேதம் சொல்லுது, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நம்முடைய இருதயம், மனுஷனுடைய இருதயம் கலங்குகிற ஒரு இருதயம், மனுஷனுடைய இருதயம் தோய்ந்து போகிற ஒரு இருதயம், மனுஷனுடைய இருதயம் நம்பிக்கையற்று போகிற ஒரு இருதயம், மனுஷனுடைய இருதயம் கவலை நிறைந்த ஒரு இருதயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருந்து தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்துல நீங்கள் கேட்கிற பொழுது, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள், அதே வேளையிலே என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. இருதயம் கலங்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் நம்பி வந்திருக்கிறேன், நீர் எனக்கு சுகம் கொடுப்பீர், நீர் எனக்கு விடுதலை தருவீர் என்ற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கிறேன் என்ற அந்த முழு நிச்சயத்தோடு அவருடைய நாமத்தினாலே நீங்கள் நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே அவர் விடுதலை கொடுப்பார் என்பதை மறந்து போகாதீர்கள். ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அவருடைய நாமத்தினாலே கூப்பிடுகிற பொழுது நமக்கு அவர் அந்த அற்புதத்தை செய்வேன், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன், தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்டால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி வேதத்துல சொல்லுவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது,
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். இப்படி என்றால் அவருடைய நாமத்தின் மேல ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருடைய நாமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயர வானத்திலும் கீழே பூமியிலும் எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்க. சிலர் இருக்கிறாங்க, இந்த வசனத்தை நாம் அநேக முறை நாம் படித்திருக்கிறோம். அநேக முறை அநேகருக்கு தெரிந்த ஒரு வசனம், ரட்சிக்கப்பட்ட புதுசுல அநேகரும் பழக்கப்பட்ட ஒரு வசனம். யோவான் 3:16 அநேகருக்கு தெரிந்த ஒரு வசனம். யோவான் 1:12 அநேகருக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. ரட்சிக்கப்படுகிற ஆரம்பத்திலே கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருக்குள்ளே தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை வாழ்க்கையை தொடங்குகிறவர்களுக்கு பழக்கமான இந்த வசனம் அநேகருக்கு தெரிந்த ஒரு வசனம். ஒரு நாள் இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்தினுடைய ஆழத்திற்குள்ளாய் கர்த்தரை நடத்தி சென்றதை என்னால உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆண்டவர் சொன்னார், அதுல 2 வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ கவனித்தாயா என்று சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். 2 வகையான ஜனங்கள் இந்த வசனத்துக்குள்ள இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் அதை திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தேன். என்ன ஆண்டவரே, அதுல உம்முடைய நாமத்தினால விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே என்று சொல்லி, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு அதிகாரம் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது எனக்கு என்ன ஆண்டவரே அந்த மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி இடத்துல கேட்ட பொழுது கர்த்தர் அந்த வெளிச்சத்தின் நேராக கர்த்தர் என்னை நடத்தினார். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிற ஒரு கூட்டம், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம், அவருடைய நாமத்தை நம்புகிற ஒரு கூட்டம், அவருடைய நாமத்தை தெரிந்து இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்ல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இயேசுவை நாங்க நம்புறோம், இயேசுவை நாங்க விசுவாசிக்கிறோம், இயேசுவை நாங்க அவர்தான் சிலுவையில மரித்தார், அவர்தான் எனக்காக ஜீவனை கொடுத்தார், அவர்தான் எனக்காக உயிரோடு எழுந்தார் என்பதை நாங்க 100% நம்புறோம் என்று சொல்லுவார்கள். நான் ஞானஸ்தானம் எடுங்க அப்படின்னு சொன்னான்னா மாட்டேன் என்று சொல்லுவோம். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, மத்த புறஜாதிகள் இருக்கிற கூட்டம், ஹிந்துஸா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், சீக்கியர்களா இருக்கலாம், அவங்கள பாத்தீங்கன்னா யூத ஜனங்களாக இருக்கலாம், அவங்கள பாத்தீங்கன்னா இயேசு என்று ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னீங்கன்னா, ஓ இயேசு எங்களுக்கு நன்றாக தெரியுமே, அவர் கிறிஸ்தவ கடவுளாச்சே, அவர் கிறிஸ்தவர்களுக்கு அவர் கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி, அவர் சிலுவையில அறையப்பட்டார் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர் சிலுவையில அறையவே இல்லை, சிலுவையில உயிர்த்தளவில்லை, சிலுவையில மறிக்கவில்லை, அவருக்கு பதிலா வேற ஒருத்தர் அரைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிற ஒரு கூட்டம். அப்போ இயேசு ஒருவர் இருக்கிறார், அவரை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். அப்படிப்பட்ட அந்த கூட்டத்திற்கு தேவன் அதிகாரத்தை கொடுப்பதில்லை. தேவன் அவர்களுக்கு அவரை முழு இது அறகுறையான ஒரு விசுவாசம், அவரை விசுவாசிக்கிறார்கள், அறகுறையான ஒரு விசுவாசம். இன்னொரு கூட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை விசுவாசிக்கிறேன், அதே நேரத்திலே அவரை நான் என்னுடைய சொந்த இரட்சகராக, என்னுடைய தெய்வமாக, என்னுடைய தகப்பனாக, என்னுடைய எபினேசராக, எனக்கு யெகோவா ராஃபாவாக, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிற போதுதான் அவருடைய பிரதிநிதியாக, அவருடைய பிள்ளையாக, அவருடைய ராஜ்யத்தின் பங்காக நாங்கள் மாற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
உதாரணத்திற்கு அதை உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் பிரியப்படுகிறேன். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இருக்குது என்று வைத்துக்கொள்ளு. தகப்பன் தாயார் இல்லாத ஒரு குழந்தை இருக்குது என்று வைத்துக்கொள்ளு. நீங்கள் அந்த குழந்தையை நீங்கள் தத்தெடுத்து வளர்க்கிற பொழுதோ, அந்த குழந்தையை நீங்க எடுத்து நீங்க வளர்க்கிற பொழுது, லீகலா அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் நீங்க அதை தயார் செய்து, அதுக்கு பிறகு அதை கொடுக்க வேண்டிய இடத்துல கவர்மெண்ட்ல கொடுத்து, அந்த பிள்ளையோட பேர் எல்லாமே இது பண்ணாதான் அது உங்களுக்கு இந்த குழந்தை சொந்தமான குழந்தையாக மாற முடியும். அதே நேரத்துல இப்போ எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த குழந்தையை நான் சொந்தம் பாராட்டுகிறேன். ஏனென்றால் நான் பெற்றெடுத்த குழந்தை என்று சொல்லி. அதே போலதான் ஆண்டவருடைய சொந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் கர்த்தர் அவர்களை எப்படி பெற்றெடுத்தாராம்? அவரை சொந்த இரட்சகராக இயேசு ஒருவர்தான் என் மெய்யான கடவுள் என்று சொல்லி இருதயத்துல ஒரு முழு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நீங்கள் தேவனை தேடுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு பூரண விடுதலை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசு தம்முடைய பிள்ளைகளை நாம் உலகத்தில் பிரகாரமாக தாய் தகப்பு இணைந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளை, பரலோகத்தினுடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி பெற்றெடுக்கிறாராம்? எப்படி தேவன் எப்படி பரலோகத்திற்கு தேவையான, பிதாவுக்கு தேவையான ராஜ்யத்தின் பிள்ளைகளை கர்த்தர் எப்படி பெற்றெடுக்கிறாராம்? 13வது வசனத்தை யாராவது வாசிங்கள். யோவான் 1:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனாலே நாம் பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் ஒருவேளை நாம் பெற்றோர்கள் மூலமாக பிறந்து இந்த பூமிக்குள்ள நாங்கள் வளர்ந்து வந்து விட்டோம். என் தாய் என்னை கர்ப்பத்திலே பாவத்திலே என்னை கர்ப்பந்தரித்தார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நாம் தேவனாலே பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வேதத்துல வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை ஒருவர் வாசி. 5:7 2 வசனத்தை சேர்த்து வாசி. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மறுபடியும் படிக்குமா பாஸ்டர்? 3வது வசனம் வாசிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். 3வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 3வது வசனம் வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். யூதருக்குள்ளே பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் பேர் நிக்கதேமு. சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் அவன் ஒரு போதகனாக இருந்தான் என்று சொல்லி. அதே அதிகாரத்திலே 10வது வசனத்துல இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலிலே போதகனாக இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். நீ இஸ்ரவேலிலே யூதருக்குள்ளே நீ ஒரு போதகனாக இருந்தும் இதை நீ அறியாமல் இருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு அநேக ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாமல், சுகத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாமல், தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரலோக பொக்கிஷங்களை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை சுதந்தரித்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால்,
அவர்கள் தேவனை அறியாததினாலே, சத்தியத்தை அறியாததினாலே, என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே அவர்கள் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. வேதத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் 3ஆம் வசனத்துல அவன் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது காண மாட்டான். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடி நீ பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க மாட்டா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது எதை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நம்புகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த விசுவாசத்தை கிரியையில நடப்பிக்காதது நிமித்தம் அவர்கள் பார்க்கிறோம், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்தவர்களாக, பரிதபிக்கப்பட்ட மக்களாக, பரிதபிக்கப்பட்ட பிள்ளைகளாக அவர்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16 வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிற பொழுது வேதம் தெளிவாக நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த வசனத்துல, இந்த வார்த்தையில, இந்த வேதத்துல அவர் ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருப்பார் என்றால் அது நேற்றும் இன்றும் நாளையும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து அந்த நீதியுள்ள நியாயாதிபதிக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அங்கேயும் அது மாறவே மாறாது. ஆண்டவர் அங்க போய் நிற்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நான் என்ன எழுதி வைத்திருக்கிறேன், என் வேதத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறேன், அதை நீ கடைபிடித்தாயா என்றுதான் ஆண்டவர் கேட்பார். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, எங்க ஃபாதர் சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்க, பிஷப் சொன்னாங்க, ரெவரண்ட் சொன்னாங்க, அதனாலதான் நான் என்ன சொன்னேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுவார். நான் உனக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறேன். விசுவாசம் உள்ளவர்களாக ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான் என்றால் ஆசீர்வதிக்கப்படுவான், பாக்கியவானாயிருப்பான், பரலோகத்தின் ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வான். தரித்திரனா இருக்க மாட்டான், வியாதியா இருக்க மாட்டான், கஷ்டத்துல இருக்க மாட்டான், கடன் பிரச்சனையில இருக்க மாட்டான், சந்தோஷம் இழந்து இருக்க மாட்டான், சமாதானத்தை இழந்து இருக்க மாட்டான். பரிபூர்ண ரட்சிப்பை அவர் நமக்கு சிலுவையில சம்பாதித்து கொடுத்த சகலத்தையும் அவன் சுதந்தரித்துக் கொள்வான். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிற பொழுது தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாங்க வாசிக்கிறோம், யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, மத்தேயு 3 நான் வாசிக்கிறேன், 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், நீங்கள் கவனித்து வாருங்கள். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு. ஆண்டவர் சொல்கிறார் யோவான் இடத்துல, இப்பொழுது நீ இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேச குமாரன், நான் பெற்றெடுத்த குமாரன், பரலோகத்திலிருந்து உங்களுக்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் பரலோக பிரஜிதிகளா, யூனிட்டி பி ஹெவன்லி சிட்டிசனாக மாறுவதற்கு நான் அனுப்பி வைத்த என்னுடைய குமாரன், அவன் என்மேல் பிரியமா, அவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன். ஏனென்றால் அவர் திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து பிதாவினுடைய நீதியை அவர் நிறைவேற்றினபடினால் அவர் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி
பிதா பரலோகத்திலிருந்து அந்த இடி முழக்கத்தோடு உள்ள அந்த சத்தம் இயேசுவை நோக்கி அவரை வாழ்த்தி, உண்மையில நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாழ்த்தி குமாரனை ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு சில ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கிருபை நிமித்தம் அநேகருக்கு கொடுக்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் உலகம் முழுவதும் பல இடங்களில பல அக்கிரமங்கள், பல பாவங்கள், பல கொடூரங்கள் நடந்து கொண்டிருந்த போதிலும் நினைச்சு பாருங்க, ஆண்டவர் பாவிகள் மேல நான் சூரியனை உதிக்க பண்ண மாட்டேன் என்று சொன்னால் முழு உலகமும் இருட்டுல மூழ்கி போயிடும். பாவிகள் மேல நான் சந்திரனை உதிக்க பண்ண மாட்டேன் என்று சொன்னால் முழு உலகமும் ஏற்கனவே இரவுல இருட்டாதான் இருக்கும், இன்னும் இருள பேர். ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை அவர் கிருபை நிமித்தம் அவர் தருகிறார். சில ஆசீர்வாதங்களை, சில காரியங்களை அவர் தம்முடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது கர்த்தர் அதற்கு நமக்கு அந்த காரியத்தை அவர் நமக்கு தருகிறவராக அவர் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, 3 பேர் தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியும். இங்கே பார்க்கிறோம், இயேசு ஞானஸ்தானம் எடுக்க வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், யோவான் சாணகன் அங்கே தடை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. பிறகு அதை ஆண்டவர் விலக்கி சொன்ன பொழுது, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய திட்டத்திலே யோவான் சாணகனை இணைத்தபடியினால் இடம் கொடுத்தான். கர்த்தரால் தனித்து அவரால் செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பிரியப்படுகிறார். இதிலே மாத்திரம் அல்ல, உங்களுக்கு சுகம் கொடுக்கிற காரியத்திலையும் சரி, நீங்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? அவரோடு நீங்க இணைந்து கொள்ள வேண்டும். தேவன் சொல்லுகிற காரியத்துல அவரோடு ஒரு பிசினஸ், எப்படி பிசினஸ்ல இருக்கிறவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுகிறது போல சுகத்தை பெற்றுக்கொள்கிற பொழுது அவருடைய வார்த்தையோடு இணைந்து கொள்ள வேண்டும், அவருடைய பரலோக திட்டத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கிற பொழுது அவர் சுகம் உடனடியாக இமை பொழுதிலே அவர் சுகத்தை கொடுத்து அவர் வியாதிகளை சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, 3 பேர் தடை பண்ண முடியும். உங்களால் முதலாவது நீங்களே ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்க முடியும். நீங்களே ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்க முடியும். நான் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்க முடியும். 2வது, பிசாசு தடை பண்ணுவான். பிசாசு உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவன் தடை பண்ணுகிறவனாக இருக்கிறான். யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வரமாட்டான். உங்களிடத்துல அவன் திருடுகிறதற்கு வருகிறான். உங்களிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு, சுகத்தை திருடுவதற்கு, ஆரோக்கியத்தை திருடுவதற்கு, உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற நிம்மதியை திருடுவதற்கு, சந்தோஷத்தை, தேவன் கொடுத்த ரட்சிப்பை, அபிஷேகத்தை திருடுவதற்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் அவன் வருகிறான். அவன் வருவதில்லை. ஆனால் நானோ உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே முதலாவது, ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறவர்கள் நாமவே ஆசீர்வாதத்திற்கு தடையாக நிற்க முடியும். 2வது, பிசாசு தடையை கொண்டு வர முடியும். 3வது, மற்றவர்கள் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய உற்றார்கள், கூட பிறந்தவர்கள், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கூட பிறந்த பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது சபையில இருக்கிற விசுவாசிகளாக இருக்கலாம், ஏன் பாஸ்டர் கூட இருக்கலாம். சோ மற்ற மனிதர்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். 3 பேர் தான் தடை செய்ய முடியும், வேற யாரும். தேவன் தடை செய்ய மாட்டார். தேவன் தடைகளை உடைக்கிறவர். அவர் தடைகளை உடைத்து முன்னே செல்லுகிற கர்த்தர். ஆகவே ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் கேட்கிற பொழுது அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் அந்த விசுவாசத்தை கிரியையிலே நடப்பித்து நீங்கள் கேட்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம் யாராவது ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் 16:20. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை.
கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்க என்னிடத்துல என் நாமத்தினால நீங்க ஒன்றையும் நீங்க கேட்கல. அதான் பிரச்சனையே. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எவ்வளவோ எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கிளிப்புள்ளைக்கு எழுதி வைக்கிறது போல இந்த வேதத்துல அவர் சத்திய வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்வார், இன்னைக்கு என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதை பார்த்து எனக்கு எவ்வளவு வேதனையாக இருக்குது. உங்களுக்கு முன்னாடிதான் தட்டுல பிரியாணி இருக்குது, சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது, 2 கை இருக்குது, கரண்டி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா என் பிள்ளைகள் அந்த சாப்பாடை அள்ளி சாப்பிட முடியாமல் பசிக்குது 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 அந்த சாப்பாடை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தவிர அதை எடுத்து வாயில போட மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனையே. ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே இதுவரைக்கும் நீங்கள் கேட்காமல் இருந்ததினாலதான் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நான் ஒரு ரோமன் கேத்தலிக்காக இருந்து ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எப்பொழுது நான் ஆண்டவர் சிறு வயதிலிருந்து பக்தியாக இருந்து வந்தேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சத்திய வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். கர்த்தர் சொன்னார், இந்த சிலைகளுக்கு முன்பதாக நீ போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அவைகள் எல்லாம் மனுஷருடைய கைவேலையா இருக்குது என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 115 அதிகாரத்தை யாராவது ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 115 அதிகாரத்தை 3வது வசனத்திலிருந்து வேகமாக நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சித்தமானவைகளை செய்யறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய தேவன் பரலோகத்துல இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர் மாத்திரம் நீங்க ஒரு முறை அன்மியூட் பண்ணி அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் பரலோகத்துல இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிறார். 4வது வசனத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 115, அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது. மனுஷருடைய கைவேலையுமா இருக்கிறது. அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காது இருந்தும் கேளாது, அவைகளுக்கு முகம் இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகள் கால் இருந்து நடக்காது, தங்கள் தொண்டைகளினால் சத்தமிடவும் மாட்டாது, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தத்தை காணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் தெளிவாக நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவைகளை பண்ணுகிறவர்கள், சிலைகளை பண்ணுகிறவர்கள், விக்கிரகங்களை பண்ணுகிறவர்கள் மனுஷருடைய கைவேலை. மனுஷருடைய கைவேலை. ஒரு தெய்வத்தை ஒரு மனுஷன் உண்டாக்க முடியாது, ஆனால் தெய்வம் மனுஷனை உண்டாக்க முடியும். கர்த்தர் மனுஷனை மண்ணிலிருந்து உருவாக்கினார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி ஒரு தெய்வம், எப்படி ஒரு மனுஷன் படைத்த தெய்வத்தை எப்படி உண்டாக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, அறிவில்லையா உனக்கு என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அறிவில்லையா, சொரணை இல்லையா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம், அவைகளை நம்புகிறவர்கள், அவைகளை பண்ணுகிறவர்கள் யாவரும் அவைகளை நம்புகிற அவைகளை போலவே இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிலைக்கு உயிர் இருக்குமா? இருக்காது. இல்ல. சிலைக்கு உயிர் இருக்கா? இல்ல. அது வாய் பேச முடியும்னு சொல்லி இருக்குதா? இல்ல பாஸ்டர். அது கை அசைக்க முடியும், கால் நடக்க முடியும்னு சொல்லி இருக்குதா? இல்ல. இல்ல. வசனத்தின் அடிப்படையில ஆவியானவர் அங்க தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அவைகளை நம்புகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? அவர் அவைகளை போலவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாங்க?
அவைகளைப் போலவே இருக்கிறது. அது அவைகளைப் எப்படி கண்ணு போலவே இருக்கோ பாதி இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், இந்த சிலைக்கு உயிரே இல்ல. அது வாய் பேசாது, ஒண்ணும் சாப்பிடவும் சாப்பிடாது. மனுஷருடைய கைவேலை அது மண்ணா இருக்குது, மண்ணா இருக்குது, அசையவே அசையாது. அஹ் நம்ம தான் அதை தூக்கி அங்க இங்க வைக்கணும். அப்ப அதை நம்புறவங்களும் எப்படிதான் இருக்கிறாங்க? உயிரற்ற சடலமாக இருக்கிறார். ஒரு செத்து போன சடலம் அசைக்க முடியுமா? முடியாது பாஸ்டர். நம்ம தூக்கி ஒண்ணா ஒரு செத்து போன சரீரத்தை அங்கிட்டு இங்கிட்டு நகரும், அது தானா நகருமா? நகராது. அப்போ அவரை அந்த அப்படிப்பட்ட அந்த விக்கிரகங்களுக்கு முன்பதாக போய் நிக்கிற பொழுது அவனும் சிலைதான், அவன் போய் நிக்கிற சிலையும் சிலைதான். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சிலை சும்மா ஆமே. போய் சிலைக்கு முன்னாடி போய் நிக்குது, அவ்வளவுதான். சோத்திரம். ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா பிசாசு இந்த உலகத்தை காமிச்சு உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் அவன் கொடுப்பான். ஆண்டவருக்கே ஆண்டவர் அந்த மலையில கொண்டு போய் நிறுத்தி, இந்த பூமி எல்லாம் சகலமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, பாவத்துல ஆதாம் விழுந்தது நிமித்தம் எல்லாம் இந்த பூமி எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை பார்த்து சொன்னான், பிசாசு சொன்னான், என்ன ஒரு முறை நீ தாள வணங்கிடு, இவன் எல்லாம் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு சொன்னான். ஆண்டவர் அப்பால போய் சாத்தானே என்று சொல்லி கர்த்தர் கடிந்து கொண்டார். நான் சொல்றேன், இயேசுக்கே முழு உலகத்தை கொடுத்தவன் மனுஷனுக்கு கொடுக்க மாட்டானா? கொடுப்பான். நல்ல கார் கொடுப்பான், நல்ல பங்களா கொடுப்பான், நல்ல வசதியை கொடுப்பான், எல்லா பணத்தை கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான். ஆனா ஒன்னே ஒண்ண கொடுக்க மாட்டான், சந்தோஷத்தை கொடுக்க மாட்டான், சமாதானத்தை கொடுக்க மாட்டான். அது கொடுக்கிறவர் இயேசு ஒருவர் தான். இயேசு ஒருவர் தான், ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் கொடுக்க முடியும். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மை, அதுனா பிதாவை குறிக்கிறது. பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவன். பிதாவை குறித்து அறியணுமா? வேதத்துல இருக்கிற சத்திய வசனங்களை வாசித்து பாரு. இயேசுவை குறித்து அறியணுமா? இந்த வேதத்துல இருக்கிற சத்திய வசனங்களை வாசித்து பாரு. இந்த வசனங்களை வாசிக்கிற போது இயேசுவை குறித்து அறிகிறோம். அதனாலதான் எதுக்கு அநேக போதகர்கள் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் எதற்காக அவங்க எப்பவும் ஜனங்களை பார்த்து சொல்றது எதுக்கு? சர்ச்சுக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சண்டையான சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, 6 நாள் வேலை பண்ணுங்க, ஒரே ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு 2 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்க பிழைக்கத்தக்கதாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்திருக்கத்தக்கதாக சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லி எத்தனை வாட்டி தேவ பிள்ளைகள் அல்லது தேவனுடைய மனுஷர்கள் உங்களிடத்துல எத்தனை வாட்டி சொல்லி இருப்பாங்க. அதுக்குதான் சர்ச்சுக்கு வர்றது, அதுக்குதான் இந்த ஜெபங்கள், அதுக்குதான் இந்த இரவுல இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபிக்கிற கூட்டங்கள், அதுக்குதான் ஒவ்வொரு சாட்டர்டே இப்படிப்பட்ட ஜெபங்களை, என் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும், என் ஜனங்கள் அந்த தேவனோடு இருக்க வேண்டும். தேவனை குறித்த அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன். கர்த்தரை அறியாமல், கர்த்தரை குறித்து தெரியாமல், அவருடைய வல்லமை அறியாமல், அவருடைய மகிமை அறியாமல், அவருடைய அன்பை அறியாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு அருமையான ஸ்ரீதர் பிரதர் இருக்காரு. எனக்கு அவரை நல்லா தெரியும், அவரை எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனாலதான் நான் அவரு வீட்டுக்கு நான் போனா அவர் என்ன அலோவ் பண்ணுவார். தெரியாதவங்க வேற யாராவது அவரை தேடி போனான்னா
அவர் வீட்டுல போய் சுதந்திரமா போய் எடுத்துக்கொள்ள முடியுமா இதாட்டி? இப்ப நான் போனேன்னா நேரா போய் வீட்டுல போயிட்டு, பிரதர் என்ன சாப்பாடு வச்சிருக்கீங்களா? போயிட்டு நேரா கிச்சன்ல போய் எடுத்து தேவையானதை எடுத்து போட்டு சாப்பிட முடியும். வெளியே இருக்கிறவங்க யாராட்டி வந்து அப்படி உள்ள வந்து எடுத்தா அவர் விடுவாரு? சும்மா விடுவாரு? ஹலோ, இருக்கிறீங்களா? விட மாட்டார். விட மாட்டார். ஏன் விட மாட்டாரு? தெரியாதவங்க, அவரை குறிச்சு அவங்க அறியல, யாருன்னே தெரியும். யாருன்னே தெரியாது. அதே போலதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை குறித்து நீங்க அறிய 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 அறியதான் அவரை குறிச்சு நீங்க அறிந்து கொள்ளுகிற போதுதான், என் தெய்வம் இப்படிப்பட்டவர், என் தெய்வம் இப்படிப்பட்டவர், என் தேவன் எரிச்சல் உள்ள தேவன், என் தேவன் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், அவருக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது என்று சொல்லி அவரை அறிகிற அறிவுல நீங்க அறிகிற போதுதான் நீங்க அவரை அறிய 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 உங்களுக்குள்ளே ஒரு பூரண விடுதலை உண்டாகும். இதைதான் யோவான் 8ஆம் அதிகாரத்துல 32வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிய 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 உங்களுக்குள்ள ஒரு பூரண விடுதலை, உங்களுக்குள்ள ஒரு பூரண நம்பிக்கை உண்டாகும். நான் கண்ணை மூடினாலும் நாளை கண்ணை மூடின அடுத்த வினாடி நான் பரலோகத்துல நான் ராஜாவோடு நான் கண்களை நான் திறப்பேன் என்று முழு நிச்சயமாய் நான் சொல்ல முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு நான் சொல்றேன், வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவரை அல்லாமல் நமக்கு வேற எந்த ஒரு தெய்வமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யாத்ராகமம் 20வது அதிகாரத்திலே 20வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனத்து வரைக்கும் வேகமாக வாசிக்கிறேன். தயவு செய்து இந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்கள் வீட்டிலே நீங்கள் நிதானமாக வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை உங்களோடு பேசும். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று உங்கள் மேல் அன்பு கூறுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மேல் அன்பு கூறுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு நீங்க பல மார்க்கத்திலிருந்து இந்த இடத்துல நம்ம கலந்திருக்கலாம். ஒருவேளை பல மார்க்கத்திலிருந்து நீங்க ஜாயின் பண்ணி இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன், உமையன்றி வேறு தேவர்கள் இல்லை என்று இந்த வேத வசனம் 100க்கு 100 உண்மையாக எழுதப்பட்டிருக்கிறபடினாலே, சத்திய வசனத்தை எழுதி கொடுத்த தேவன் மோசையை கொண்டு ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். என்னையல்லாமல் உங்களுக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று மோசைக்கு நியாயப்பிரமாணத்தினை எழுதி கொடுத்த அதே தேவன். நீங்க நினைக்கலாம், இதுல என்ன இருக்கு, நான் மரியாதை கும்பிடலாம், 10 புனிதர்களை கும்பிடலாம், அவங்கள கும்பிடலாம், இவங்கள கும்பிடலான்னு. நோ. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவர்கள் எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணின புனிதர்கள், நம்மை போல இந்த பூமியில வாழ்ந்த மனிதர்கள். அவர்கள் மரித்தார்கள், அவ்வளவுதான். எல்லாருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம்தான், இதோ மரித்தேன், ஆனாலும் நான் மரித்தேன், உயிரோடு எழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் ஒருவர் தான். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள தேவன் ஒரே ஒருவர் தான். வேற எந்த மார்க்கத்திலையும்
ஆமென் ஆமென் தேவர்கள் ஆமென். மரித்து அல்லேலூயா அவர்கள் அல்லேலூயா. மரித்ததாகவே தான் காணப்பட்டதே தவிர 3ஆம் நாளில் ஆமென் அல்லது எத்தனாவது நாள்லயோ அவங்க உயிரோடு எழுந்தது சரித்திரமே இல்லை. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி காலங்களை சரித்திரங்களை பிரித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லி. அவர் ஒரு பக்கம் அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், தயவுள்ள தேவன். இன்னொரு பக்கம் அவர் எரிச்சலுள்ள தேவன். அவர் அக்கினி ஜுவாலையாய் பற்றி எரிகிற அக்கினியாய் இருக்கிறவர். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அப்படி செய்கிற பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு அப்படிப்பட்ட காரியத்தில் செய்கிற அந்த அந்த சாபங்கள் அல்லது அதனுடைய தண்டனைகள் நம்மோடு மாத்திரம் அது விட்டு விடுகிறது அல்ல. நம்மோடு போயிடுச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு விட்டுடலாம். ஆனா வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். சாபம் தொடரும். விக்கிரக ஆராதனை ஒரு சாபம். விக்கிரக ஆராதனை அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், எரிச்சல் ஊட்டுகிற காரியம், கோபம் ஊட்டுகிற ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளுக்கு நீ இன்றைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பா என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தலைமுறை மாத்திரமில்ல மகளே, உன்னுடைய தலைமுறை மாத்திரமில்ல மகனே, 1000 தலைமுறை வரைக்கும் நான் உயிருள்ளவராக இருந்து இரக்கம் பாராட்டுகிறவராக இருப்பேன். நீ ஒரு 80 வயது 90 வயது 100 வயது வரைக்கும் தான் நீ வாழ்ந்துட்டு நீ போயிருவே. அது வரைக்கும் தான் உன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கு பிறகு நீ இந்த பூமியில இல்லாவிட்டாலும் நான் உன்னுடைய பிள்ளைகளை நான் பராமரிப்பேன். உன்னுடைய சந்ததிகளை நான் பராமரிப்பேன். உன்னுடைய தலைமுறைகளை ஒரு தலைமுறை அல்ல, 2 தலைமுறை அல்ல, 10 தலைமுறை அல்ல, 100 தலைமுறை அல்ல, 1000 தலைமுறை மட்டும் அவர் செய்வேன் என்று சொன்னார். அவர் செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இவ்வளவு அன்புள்ள தெய்வத்தை, உங்களுக்கு இவ்வளவு சமீபமா இருக்கிற தெய்வத்தை இன்னைக்கு விட்டுடாதீங்க. தயவு செய்து விட்டுடாதீங்க. இவ்வளவு ஆண்டவர் உங்களை இவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் ஆண்டவரே ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறது போல சொல்லி கொடுக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், நீங்க எல்லாரும் பரலோகத்தில் இருக்கவே. ஒருவர் கூட அந்த அக்கினி கடல்ல, கந்தகமும் எரி நரகமா இருக்கிற அந்த அக்கினி கடல்ல பங்கடைய கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் நேரம் போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிடு. ஏன்னா நாளைக்கு நான் இருப்பேனா, நாளைய தினத்துல நம்ம இன்னைக்கு படுத்து காலையில எந்திப்பேனா நமக்கு தெரியாது. எவ்வளவு நாள் இந்த பூமியில இருப்பேன்னு என்று எனக்கு தெரியாது. இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்க பிரதர் பேசிட்டு இருக்கிறாரு. எப்ப கர்த்தர் எங்களை திடீர்னு எடுத்துக்கொண்டாருன்னா ஒண்ணும் முடியாது, அவ்வளவுதான். ஆகவே நாங்க எப்பவும் ரெடியா தான் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர்ட்ட கேட்டிருக்கோம், ஆண்டவரே எங்களை கொஞ்சம் வயசாற வரைக்கும் வச்சுக்கோங்கப்பா, அட்லீஸ்ட் ஒரு 98 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். பிரதர் அப்படிதான் கேட்டிருப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன். சோ எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு ஒருவேளை நான் இதுவரைக்கும் நான் ஆண்டவரை நான் அறியல, இதே இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளல, நான் புறஜாதியில இருந்து வந்திருக்கிறேன், இயேசு எனக்கு தெரியாது, நான் ஞானஸ்தானம் இன்னும் நான் எடுக்கல, இன்னும் நான் அதை அறிந்து கொள்ள நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு நீங்க விரும்புவீங்கள் என்றால், ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த ஸ்தலத்துல இந்திய நேரப்படி இலங்கை நேரப்படி 10 மணிக்கு தொடங்கும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 11 மணிக்கு 10 மணிக்கு தொடங்கி 11:30க்கு முடிஞ்சிடும். ஸோ அதே போல யூகே நேரப்படி 5:30 மணிக்கு தொடங்கி 7 o'clock முடியும். ஸோ ஆகவே நீங்க இந்த ஸ்தலத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறார் கர்த்தர்? உங்களுக்கு வைத்திருக்கிற சுகத்தை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வேற யாருக்கு கொடுக்க போறார்? ஆண்டவர் கர்த்தர் இந்த வார்த்தையினூட உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாம் நாங்க ஜெபிக்க போறோம். இன்னைக்குதான் நானு கர்த்தரை குறிச்சு எனக்கு தெரியாது, புறஜாதியில இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க உங்க பேரை நீங்க சொல்லலாம். நாங்க ஜெபிக்க போறோம். நானும் பிரதர் இணைந்து ஜெபிக்க போறோம். சீக்கிரமா இன்னொரு 15 நிமிஷத்துல நாங்க முடிச்சிருவோம்.
கரெக்டா ஒரு 15 மினிட்ஸ்ல நாங்க முடிச்சிருவோம். நல்லவர். லேப்ரா காத்தா ரேகா சாந்தூரா பௌஷாத ரேபிகா ஹந்தரா. ஹalleluya. ஒருவேளை வியாதியின் மத்தியில, வியாதியின் பிடியில, அல்லது தலைவலி, அல்லது பேக் பெயின், அல்லது ஆர்த்ரைட்டிஸ், எந்த வியாதியாக இருக்கிற அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் முடிந்தா, கட்டாயமா இல்ல, முடிஞ்சா நீங்க வீடியோ ஆன் பண்ணி நீங்க வரலாம். அப்படி இல்லைன்னா உங்க மைக் அன்மியூட் பண்ணி நீங்க வந்து நீங்க வந்து நீங்க வியாதி, என்ன வியாதி எதுன்னு நீங்க சொல்லவே வேண்டாம். எனக்கு வியாதியில இருக்கிறேன், நான் வியாதிப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே போதும். நான் வந்து வியாதிப்பட்டு இருக்கிறேன். நீங்க என்ன வியாதி எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம். கர்த்தர் இப்போ இன்னைக்கு சுகம் கொடுக்க போறார். கர்த்தர் சுகம் கொடுப்பார். பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுப்பார். அவரை அறிகிற அறிவில நீங்க வளர வளர பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கொடுப்பார். நாங்க ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. ஸ்ரீதர் பிரதர், லேப்ரே காஷா காத்தேரி பி காதுரா பௌஷாதரா லாக்ரா தே ரே பே கானா ஹந்தரா. அருமையான இவங்க அமலா சிஸ்டர் கலந்துருக்கிறாங்க. அமலா சிஸ்டர் இருக்கீங்களா? லேக்ரா மாஷா தரே பேகாந்தரா. அந்த சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணிடுங்க பிரதர். லேப்ரா ஷாக்கரா தேலே பாக்காத்தரா. இன்னைக்கு தாவீதின் குமாரனேன்னு குருடன் கத்துக்கிட்டே இருந்தது. கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறது. வியாதியா இருக்கிறவங்க என் வியாதியை சுகப்படுத்தும்படியாக ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க 7 தடவை. நீ வெக்கப்பட்ட ஒன்றும் பண்ண முடியாது. ஜெபிப்போம். ஆனா நீங்க கூப்பிடுறப்பதான் சுகம் உண்டாகும். கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. அவருடைய நாமத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். அவன் மிகவும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். அவனுடைய கூப்பிடுதல் இயேசுவை நிற்க பண்ணினது. இயேசுவை நிற்க பண்ணினது. இயேசு நின்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கேட்டார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதே தேவன் தான் எங்க மத்தியில இப்ப இருக்கிறார். எல்லா வாய்களை திறந்து எல்லாம் முடிஞ்சவங்க அன்மியூட் பண்ணி, இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். வெக்கப்படாதீங்க. ஆண்டவர் வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே நீங்க கேட்டாதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை நீங்க நோக்கி கூப்பிட்டாதான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாயை மூடி இருந்தா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. லேக்கா மாஷாதரா. இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தர் ஆண்டவரே விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால நோக்கி கூப்பிடுங்க. வெட்கப்படாதீங்க. கூப்பிடுங்க. இயேசுவே, ஆண்டவரே, எந்த இடத்துல வலி இருக்குதோ, எந்த இடத்துல கேன்சர் இருக்குதோ, அந்த இடத்துல உங்க வலது கையை வச்சு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க வலது கைய வலி இருக்கிற இடத்துல, கேன்சர் இருக்கிற இடத்துல, பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல உங்களுடைய வலது கையை வைத்து அவரை நோக்கி சத்தத்தை நோக்கி நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அந்த வியாதிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே லேப்ரா காதுரி பேஷாதுரா லாகாதாடா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அந்த சரீரத்துல இருக்கிற பலவீனம், சரீரத்துல இருக்கிற வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அந்த கேன்சர் மறைந்து போகும், மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமம் அந்த கேன்சரை துரத்தட்டும். இயேசுவின் நாமம் அந்த கேன்சரை துரத்தட்டும். மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். அந்த கேன்சர் கட்டிகள் அப்படியே கரைந்து போகட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் அந்த அக்கினி அப்படியே இயேசுவின் ரத்தம் அக்கினியாக அந்த கேன்சர் கட்டிகளை கரைந்து போடுகிறதற்காய் சோத்திரம். எல்லா கேன்சர் கட்டிகள் மறைந்து போகிறதற்காய் சோத்திரம். ஒரு பூரண விடுதலை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் சோத்திரம். இயேசுவே, உம்மிடத்துல வந்தவர்கள் ஒருவரை நீங்க திரும்பி வெறுமையா அனுப்பினது இல்ல.
உம்மிடத்துல வந்தவர்கள் அவர்கள் வியாதியோடு போனது சரித்திரமே இல்லை. இந்த வேளையில ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள், உம்முடைய சத்திய வசனத்தை கேட்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காய் சோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகிறதற்காய் சோத்திரம். கூப்பிடுங்க, சத்தத்தை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தேவனே நீர் சுகம் கொடுத்ததற்காய் சோத்திரம் என்று சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சுகம் கொடுத்ததற்காய் சோத்திரம். ஆண்டவரே அந்த வலிகள் மறைந்து போகிறதற்காய் சோத்திரம். கழுத்து வலிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகிறதற்காய் சோத்திரம். முட்டி வலிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எல்லா சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுகிறதற்காய் சோத்திரம். விக்கிரகம் மூலமாக வந்த சாபங்கள், விக்கிரகத்தின் மூலமாக வந்த வியாதிகள், விக்கிரகத்தின் மூலமாக வந்த நோய்கள், விக்கிரகத்தின் மூலமாக வந்த கேன்சர் இயேசுவின் நாமத்தினாலே அந்த சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக, இயேசுவின் இரத்தத்தினால் முறியடிக்கப்படுவதாக. கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காய் சோத்திரம். கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காய் சோத்திரம். ஆஸ்மா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். ஆஸ்மா வியாதி இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். கண்களிலே தெளிவான பார்வை இயேசுவின் நாமத்தினால உண்டாகும். கண்களிலே இயேசுவின் நாமத்தினால பார்வை தெளிவாக உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். செவிட்டு காதுகள் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக. எப்பத்தா திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. ஓ லிப்ரே காண்டா ரிபா ஷாதாரா. கால்களில் இருக்கிற வலிகள், முதிங்காலில் இருக்கிற வலிகள், நரம்பு தளர்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆட்டுக்குட்டியாருடைய இரத்தத்தினால விடுதலை உண்டாகிறதற்காக சோத்திரம். ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், கொலையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியே இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகுகிறதற்காய் சோத்திரம். இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகிறதற்காய் சோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க விடுதலை ஆக்குகிறதற்காய் நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காய் நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. கர்த்தர் கொடுத்த சுகத்துக்காய் நன்றி என்று சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. இயேசுவினிடத்துல வந்தா சுகம் உண்டு. இயேசுவினிடத்துல வந்தா சுகம் உண்டு. அவர் ஒருவரையும் பெருமையாய் அனுப்பினது இல்லை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட யாவரும் சொந்தமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட யாவரும் சொந்தமானார்கள். திரளான வியாதியஸ்தர்கள் இயேசுவினிடத்துல வந்து ஒருவரும் வியாதியாய் போனதே சரித்திரம் இல்லை. ஒருவரும் வியாதியாய் போனது சரித்திரம் இல்லை. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. என் கேன்சரை சுகமாக்கினதற்காய் நன்றி. தலைவலியை சுகமாக்கினதற்காய் நன்றி. ஆர்த்ரைட்டிஸை சுகமாக்கினதற்காய் நன்றி. ஆண்டவரே அப்பா, செவிடு காதுகள் திறந்தபடினால் சோத்திரம். ஆண்டவரே கால்களில் இருக்கிற வலிகள் எல்லா நியூரோட்டிக் பெயினை சுகப்படுத்தினதற்காய் சோத்திரம். ஆன்சைட்டி, டிப்ரெஷனை சுகப்படுத்தினதற்காய் சோத்திரம். தற்கொலையின் ஆவிகள் ஆண்டவரை வெளியேறினதற்காய் சோத்திரம். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காய் சோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் எல்லா சாபங்களை முறித்து போட்டதற்காய் சோத்திரம். இயேசுவின் வல்ல நாமத்தினால் ஆண்டவரே ஒருத்தரை மட்டும் கிடையாது. ஆண்டவரே யாரெல்லாம் உங்களை நோக்கி இப்ப கூப்பிட்டாங்க, இந்த தளத்துல யாரெல்லாம் உங்களை கூப்பிட்டாங்க, எப்பேற்பட்ட வியாதியையும் ஆண்டவரே உங்களால சுகமாக்கக்கூடிய இயேசுவே இறங்கும் சொல்லி கூப்பிட்ட ஒவ்வொருத்தருமே இயேசுவின் வல்லக்காரம் வந்ததுக்காக நன்றி. அவருடைய தழும்பு வந்ததுக்காக நன்றி. அப்பா, அந்த வியாதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்துல வெளியே, கேன்சருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகள் வெளியே ஓடி போய் இயேசுவின் அவருடைய நாமத்தை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்துக்காக எல்லா கேன்சர் ஆவி, எல்லா டயபெட்டிக்ஸ் ஆவி இயேசுவின் நாமத்துல குழப்பம், அல்சர், unforgiveness, spirit of unforgiveness, Jesus, get out in the name of Jesus.
spirit of fear, spirit of confusion, spirit of panic in the name of Jesus Christ. Get out in the name of Jesus. பயப்படாது, தெரியாது, நானும் உன் தேவன் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. எல்லா தனிமை எண்ணங்கள், தற்கொலையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல வெளியே போ. இம்மானுவேல், God is with us. இப்பொழுது ஆண்டவரை நீங்க தொட்டு சுகமாக்குறதுக்காக நன்றி. உங்க வார்த்தையை அனுப்புனதுக்காக நன்றி. இந்த பிரசனம் தொடுகிறதுக்காக நன்றி. இந்த அபிஷேகத்துல நுகத்தடிகள், வியாதியில் நுகத்தடிகள் உடைக்கப்படுகிறதுக்காக அப்பா ரட்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரை கட்டு எல்லா கட்டுகளும் அருந்து விழுகிறதுக்காக நன்றி. ஒரு மகத்தாரபாலபா we heal Jesus name. We heal Jesus name. ராட்டமழா கண் சம்பந்தமான வியாதிகள் அப்பா மறைகிறதுக்காக நன்றி. லிபனஹந்துபிகபா இயேசுவின் வல்ல நாம டயபெட்டிக்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் ஆகிறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ரிமஹந்தனமா எல்லா சளி காய்ச்சல் நிமோனியா இயேசுவின் நாமத்துல get out in the name of Jesus Christ. எல்லாம் கொள்ளை வியாதியோட கூறு உடைக்கப்படுகிறதுக்காக, மரணத்தோட கூறு உடைக்கப்படுகிறதுக்காக அப்பா மரணம் இயேசுவின் நாமத்துல உடைக்கப்பட்டாயிடுச்சு. நீ கொடுத்த விடுதலைக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரதர் நீங்க அப்படியே ப்ரேயர் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏதோ அறிவிப்பு கொடுங்க, அறிவிப்பு கொடுத்துட்டு நீங்க அப்படியே சாட்சி எதுவும் சொல்றேன்னா சொல்லுங்க பிரதர். அவங்க யாராட்டி சாட்சி சொல்லுங்க. சாட்சி இருந்தா கரெக்டா மணி ஆயிடுச்சு. 2 பேருக்கு மட்டும் சாட்சி சொல்றதுக்கு நேரம் கொடுக்குறேன். நல்லவர் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். இவ்வளவு நேரமும் எங்களுக்கு தூக்கமே இல்லாம சத்தியத்தை ஆவியில ஜெபிக்கிறது, ஜெபம் பண்ணது, கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துறோம். இதெல்லாம் உங்களுடைய கிருபை ஆண்டவர். அப்பா நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாத உங்களுடைய கிருபை அன்றைய இந்த இதுல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்களா ரட்சிக்கப்பட முடியாத ஜெபிக்கிறேன். இசப்பா நீ திருமண தடைகளை உடைத்து சீக்கிரமா ஆண்டவரை சரியான நேரம் அதி சீக்கிரத்துல எல்லாவற்றையும் மதனதன் காலத்துல நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்துல இனி டிலே இல்லைன்னு நாங்க சொல்றோம். நோ மோர் டிலே ஜீசஸ் நேம். திருமணத்துக்காக காத்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஒரு வல்லக்கரம் வருகிறதுக்காக நன்றி. சரியான இடத்துல நீங்க நியமிக்கப்பட்ட இடத்துல இருந்து மணமகனோ ஆண்டவரை ராஜாக்கு உங்களோட தூதர்களுக்கு நீங்க கட்டளையிட்டதுக்காக நன்றி. உங்களோட வார்த்தை வெளிப்பட்டு ஆண்டவரை சரியான நேரத்துல எல்லாத்தையும் நீங்க செய்யறதுக்காக நன்றி. பினான்சியல் பிரேக் த்ரூ உண்டாகிறதுக்காக நன்றி. இந்த மாதம் ஃபுல்லா அற்புத விதமா உங்க பிள்ளைகளை நடத்தி அன்றைய அடுத்த மாதம் சாட்சி சொல்லும்படியாக நீங்க செய்ய போற கிருபைக்காக, வீடு வாசலுக்காக காத்து கொண்டிருக்கிறவங்க நன்றி செலுத்துற ஆண்டவரே. நீ வீடை கொடுக்க போறது கட்ட போறதுக்காக உங்களோட பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா பில்லி சுனிய மாந்திரிக கட்டுகள் எல்லாம் செயலிழந்து போவதா, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போவதாக இயேசுவின் வல்ல நாமத்தில் மலட்டு கற்பங்கள் இயேசுவின் நாமத்துல வெளியேறுவதாக. அப்பா மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்குற தேவன் இதோ கற்பப்பை திறக்கப்படுகிறதுக்காக நன்றி. கற்பப்பையில குழந்தைய பெற்றெடுக்க முடியாதபடி இருக்கக்கூடிய எல்லா சாப வியாதிகள் நீர்க்கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால வல்ல ரத்தத்தினால அது கேன்சல் ஆகுறதுக்காக நன்றி. அப்ப மரணத்துக்கு ஏதுவா இருக்கக்கூடிய வியாதிகள் கேன்சல் ஆகி அப்பா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க நார்மல் வார்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போறதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவர். லிபனஹந்தனமா வருகிற நாட்கள்ல இருக்கக்கூடிய நடக்கிற எல்லா விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் என் அன்பு கர்த்தர் பகலிலே இரவிலே நிழலாகலும் பகல வெயிலாகலும் மலையிலே மலையாகலும் எல்லாத்தினுக்கும் விலைக்கு காக்கிற வல்ல நாமத்தினால எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு பாதுகாக்கிற தெய்வத்துக்கு நான் சொல்றேன். மனதார நான் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இதே கூகுள் மீட் தான், ஜூம் தான். அடுத்த வாரத்துக்கு அது லிங்க் வருதோ வரலையோ நீங்க கட்டாயம் 10 மணிக்கு வந்துடுங்க. அடுத்த வாரம் புதிய காரியங்கள் மூலியமா கர்த்தர் நம்ம கூட பேசுவாரு. மிராக்கல் ஹீலிங், எழுப்புதல், குடும்பத்துல எழுப்புதல், தனிநபர் எழுப்புதலை பத்தி ஆண்டவர் நம்ம கூட பேசுவாரு. ஆயத்தமா வாங்க. தொடர்ந்து அந்த 10ல இருந்து 11 வரையும் வீட்லயே நீங்க அப்படியே அந்நிய பஸ்ல நீங்க அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. நீங்க இந்த அந்நிய பஸ்ல தேவனோட பேசிட்டு இருக்கீங்க, அவர் உங்களோட கூட பேசியிருக்காரு. அது அற்பமா எண்ணாதீங்க. அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண கூடாது.
கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இனி வருகிற நேரத்துல சரியான நேரத்துல முடிச்சிருவோம். நீங்க இரவெல்லாம் தேவனோட சமூகத்துலதான் அத்தனை இரவும் பகலும் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் நீதி செய்கிற வல்லவரம். சோ இந்த நேரத்துல நீங்க லேட்டா படுத்தாலும் சோர்வா இருக்க மாட்டீங்க. அதிகாலையில எழுந்து கர்த்தரை துதிச்சுட்டு உங்க ஆலயத்துக்கு நீங்க ஆராதனை பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷா நீங்க போவீங்க. ஏன்னா ஜெபத்திலேயே இருந்து ஜெபத்திலேயே தான் நீங்க போறீங்க. மனதார இயேசுவின் நல்ல நாமத்துல உங்க ஆசீர்வதிக்கிறேன், பிளஸ் பண்றேன். லாங் லைஃபை நான் பேசுகிறேன். உங்களுக்கு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை இயேசுவின் வல்ல நாமத்துல ஆரோக்கியமான லைஃபை நான் பேசுகிறேன். இந்த பூமியிலேயே பரலோக வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. இயேசுவின் வல்ல நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆசீர்வாதத்தை பிரதர் சொல்லுவார் உங்க எல்லாத்துக்கும். நம்ம எல்லாரும் எல்லாம் சேர்ந்து நம்ம சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை என் ஸ்தோத்திரி, கர்த்தரை முழுவதுமே என் முழுவதுமே அவருடைய ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஆத்மாவே ஆத்மாவே கர்த்தர் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐயா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் அவருடைய வருகை மாத்திரம் கூட இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். Praise Lord brother, Sridhar brother, praise Lord. brother, praise Lord brother, praise Lord. நல்லவர். அடுத்த சனிக்கிழமை மீண்டும் சந்திப்போம். நல்லவர். Thank you sister, thank you. Thank you.